வணக்கம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மேற்கு மத்திய மற்றும் அதையொட்டிய தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. தொடர்ந்து கடந்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் காலை முதல் மையம் கொண்டு உள்ளது. மேலும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே 25ஆம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் 7 கடலோர மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என 9 மாவட்டங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திருக்காமீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலைத்துறை ஆணையர் சக்திவேல், செல்வ கணபதி MP, சிவா MLA, சாரம் துளுவ வேளாளர் மரபினர், வேற்றிலை மடம், வில்லியனூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல், ஆலய நிர்வாக அதிகாரி திருக்காமீஸ்வரர், ரவி, தனசேகர், கணபதி, முருகன் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டு களிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சாலையில் குப்பை கொட்டி 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுவையில் சாலைகளில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்றும் குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அரசின் சில எச்சரிக்கை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி அணி சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது எச்சரிக்கை மீறி சாலையில் குப்பை கொட்டி 37 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து ரூபாய் 4750 வசூலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்து அங்கு உருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். புதுச்சேரி மாதக்கடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாதக்கடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடந்தது. தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், குழும உறுப்பினர்கள், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் இயக்குநர்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாதக்கடிப்பட்டு களித்தித்தால் குப்பம் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை ஆலய ஸ்தபதி அறிவழகன், அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாச்சாரியார், ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஏற்பாடு செய்திருந்தது. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் 18ஆம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் துரியதனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடிந்தால் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது.
முன்னதாக பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடவழி ஆகியன நடைபெற்றது. நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமிதி திருவிழாவும், மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும், அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உலுக்கி 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி மார்ச் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி உலுக்கி சிறுமி கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியை சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கர்ணா சிறுவரை கைது செய்தனர். இவ்வழக்கில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி 83 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் 600 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவ்வழக்கின் குற்றவாளிகளான விவேகானந்தன் மற்றும் கருணா சிறுவரிடமும் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று முன்தினம் வழங்கினர். இதையடுத்து இவ்வழக்கின் விசாரணை வருகிற 5 அல்லது 6ஆம் தேதிகளில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதி திராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. புதுச்சேரியில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை முழுமையான கல்வி கட்டணத்தை புதுவை அரசை செலுத்தி விடுகிறது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு இந்த கட்டண தொகை அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. கல்வி கட்டணத்தை சில நேரங்களில் அரசு கால தாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் போது தனியார் நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. இதனிடையே பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் வருகிற 27ஆம் தேதி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.